நீ சென்ற அந்த மாயவன் மதுசூதனன் அந்த நாசக்காரன் ஏதோ மாயமா மறைந்து விட்டான். ஆனால் அவனுடைய மனைவி லட்சுமியை நான் மடக்கி பிடித்தேன். ஆனால் அவளும் மாயமாக அவள் எப்படி இதோ இருக்கிறது. இது பாலைவனம், வறண்ட பாலைவனம். இந்த வறண்ட பாலைவனத்திலே பச்சை பச்சை என்று இதோ ஒரு வேப்ப மரம் தெரிகிறது. இந்த வேப்ப மரம் இங்கே எப்படி வந்திருக்கும்? இவ்வளவு காலமாக இந்த இடத்திலே வேப்ப மரம் இல்லை. அப்படி என்றால் இந்த வேப்ப மரம் அதிகத்தான் அவர் கண்டு நான் அந்த வேம்பு மரத்தை அடியோட பிடுங்கி வேரோட பிடுங்கி அப்பால எரிய வேண்டும் என்று சொல்கிறேன். ஆனால் அங்கே ஒரே அண்ணி சோலையாக வீசுகிறேன். அகனி சோலையாக வீசுகிறது. மற்ற படத்தையும் கொண்டு இப்போது எனக்கு மரத்தை மூன்றாவது படியில் நிச்சயமாக வெற்றி காண்பேன். இப்போது என்ன செய்கிறேன் என்று
தாயே சுடலையம்மா
இந்த மூலமலை கிராமத்திலே அற்புதமான தாயாய் அமர்ந்து எல்லோருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய மாரியம்மன் தாய் பார்த்து எல்லாம் ஆமா இந்த வளர்ந்த இந்த காலகட்டத்திலே வேப்ப மரம் பச்சை பச்சை வளர்ந்த பாலைவனத்தில் வேம்பு மரம் இந்த வேம்பு மரத்தை அடியோடு ஆனால் அந்த வேம்பு மரம் அடியில் வந்து அகோர ரூபம் கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் முசந்தளிக்கும் உருவம் கருத்த உருவம் விரித்த முடி கோழிமுட்ட கண்கள் போராடும் இதை வந்திருப்பது பெருத்த உருவம் கொண்ட இவள் யார்? இதற்காக வந்திருக்கின்றாள். யார் சொல்ற? இவள் யாரு? இதான் அம்மா. யார் உங்க அம்மாவா? இல்லப்பா, இதுதான் இந்த உலகத்திற்கே ஓம் என்ற அச்சத்திலே பிறந்த முதல் தாய். தெய்வம் தெய்வம் அங்காளம்மா ஆதிபராசர் கூறாப்பால ஓம் சக்தி பலவித 108 அவதாரங்களை கொண்டவன் தாய். பகைக்காத
தாய் யார் தெரியுமா? தெய்வம். தெய்வம் இவளை வணங்குறிய, உன்னை பெத்தெடுத்தா பாடுறா 10 மாதம். அவ தாண்டா கண் கண்ட தெய்வம். அவ காலில் விழுந்து கும்பிட்டால் உனக்கு இறுதி வரைக்கும் அதனால ஒரு தாயை தான் வணங்கலாம். சரி, இது கல்லு. உனக்கு வீர வெடிச்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. நம்ம என்ன கேட்கிறேன்? நான் கேளுங்க, பக்கத்துல போகணும். பேச விடுறா கதையை மூட்டிமா. இவ்வளவு உருவம் கொண்டு வந்துட்டு நீ யார்? நீ யார்? அது யாரு? யாரு? யாரு தெரியுமா? மாயவன் தங்கை மாக்காளி. எனக்கு பல பெயர்கள் உண்டு, உனக்கு பல நாமதே உண்டு. ஆனால் எதற்காக இங்க வந்தாய்? எதற்காக இந்த உருவம் எடுத்தாய்? அந்த விபரமா கூறடி. நானும் வேமரத்தில் அமைதியாக கொண்டேன். சாய்ச்சினால் என்னை கொள்ள வந்திருக்கேன். என்னை கொள்வதற்காக இந்த உருவம் எடுத்து வந்திருக்கின்றாய். என்னை நீ செலவாக கொண்டு விட முடியுமா? என்னை வென்று விட முடியுமா? நான் யார் என்று தெரியுமாடி? யாரு கஞ்சா? உலகத்தில் ஏற்பட்ட ஆண்மகனாமே அழைக்க முடியாது. கேவலம் ஒரு பட்டை சிறுக்கி உட்கார்ந்தால் முழங்காலை பிடித்து திருநீரை கழிக்க முடியாது. பட்டை சிறுக்கி உன் கரத்தால் எனக்கு மரமா? மரணம் என்பதே மேலாத அளவுக்கு மரம் வாங்கியிருக்கின்றேன் இந்த அரக்கன். ஆகினால் இவனை நீ அழிக்கவோ கொல்லவோ வெல்லவோ முடியாது. உனக்கு வீரம் இருந்தால் அழித்து பார். இப்போது நாம் சிவனிடம் பெற்ற வரத்தை உபயோகப்படுத்தி 5 தலை பாம்பாக மாறி உன் கரத்திலே கொத்தி என் விஷம் எல்லாம் உன் உடம்புல இறக்க போகுது. செத்து ஏன் வர கூத்தாட வர? எதுக்குடா வர? வயசாகி போச்சு, காதும் கேட்கல, காதும் இல்லை, கொம்மல வயசு. டேய் எல்லாம் நோவு. ஒருத்தன் தீர்ப்பு நோவு பிடிச்சுவேன், ஒருத்தன் கொத்து நோவு. 5 தலை நாகமாக இருக்க போறேன். ஆமாண்டா, இருக்கு ஒண்ணு சொல்றேன். கொத்த போறேன். ஆமாண்டா, நடக்கிறத பாக்குறேன்டா. நான் வர்றேன். நான் வந்த ஒண்ணு இப்பொழுது 5 தலை நாகமாக வடிவெடுத்து வருகின்றான். உனக்கோ இந்த தேலாயுகம் நீ எடுத்திருக்கின்ற இந்த யுகம் யுகத்திலே இந்த சிவபாலன் ஒரு 5 தலை நாகமாக வடிவெடுத்து வரப்போகிறார். நீயோ மழையோ வெயிலோ நிலை இல்லாமல் தனி மரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். வருகின்ற இந்த சிவபாலனை இப்போதே 5 தலை நாகமாக வருபவனை உனக்கு உடையாக அமர்த்தி அவ்வளவுதானே. நான் பார்த்துக்கொள்கிறேன். வீரசாலி, என் தம்பி நேரம் பலசாலி.
அந்த மாகாளி அழித்து விட்டிருப்பா. ஐயோ ஏன் கேட்க வந்து கேட்ட அவன் என்ன செஞ்ச தெரியுமா? அந்த அம்மா கூட போராட முடியாம சிவனான வரவாங்க நீங்க போற. ஆமா, அந்த வரத்தை பயன்படுத்தி 5 தலை நாகமாக வடிவெடுத்த மூத்தப்பி சிவபால அவன் கொந்திருப்பான. ஏன் பாக்குற அவர் 5 தலை பாம்பா வடிவெடுத்து அந்த தாய் என்ன செஞ்ச அந்த ஆங்காரி ஓங்காரி மகமாய் கருமாய் அந்த வந்த உன் தம்பியை 5 தலை நாகமாக வடிவெடுத்தவன் அப்படியே ஒரு சுத்தி நிமிர்ந்து நீலும் வெயிலிலும் வேதனையோடு இருந்த அந்த தாய்க்கு நிழல் குறையாய் போய் அமர்ந்துட்டா இந்த சிவபாலன். அத பாரு உன் தம்பி பாம்பா இருக்கிறான். இப்ப நீ என்ன பண்ணுவ? எனது தம்பி அவள் விட போகிறவரை ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறது? எங்கிருந்து பேசுறீங்க? வைசுதா பட்டணுமா? யாரு யாரு வேணும் இப்ப உங்களுக்கு? அனுப்புத்தூர் முன்சாமியா? இங்கதான் கூத்தாடிக்கிற வெள்ளவாசம் ஆடிக்கிற இப்ப ஊனமலையில யார் பேசுறீங்க? யமதர்ம அவனுக்கு என்ன தெரியும்? ஆதார் அட்டை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறான். சேர்த்துருவாங்களா? நீ வராத ஆரம்பத்தை நீ இல்ல எல்லாரும் ஏன் நான் வரவா? என்ன உன் தம்பி இங்க நிறைய ஆயிட்டாரு. இந்த விண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் அவளுக்கு நீ யார்? நான் தான் மாக்காளிடா. ஆகாலியா? சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னை தம்பி விடுதலை செய்ய முடியாதுடா. முடியாது. அப்படி என்றால் இப்போதே நான் வாங்கிய வரத்தை முழு பலத்தை வைத்து இந்த உலகத்திலே கொடிய மிருகமாக விளங்கக்கூடிய சிங்கமாக உருவெடுத்து உன்னை கடித்து விழுங்க போகிறேன். வயசுதாப்பட்டா என்ன போட்டு சும்மா பண்ணிக்கிடுற? இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு. வந்துடும் இப்போ வயசுதாப்பட்டா அவசரத்துக்கு போட்டு பையா இல்ல. அவன் சும்மா போன் பண்ணி தாலியா இருக்கான். சுஜா பண்ற சிங்கமா உருவெடுக்கு. வாகனம் இல்லாமல் இருக்கின்றார். அதனால் வருகின்ற இந்த வீரபாலனை சிங்க வாகனமாக ஏற்றுக்கொண்டாயே. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி. பெரியோர்களே, ஆன்மீக செம்மல்களே, இந்த அற்புதமான ஊனமலை கிராமத்தில் எங்கள் சிற்றறிவுக்கு எட்டியவாறு சிங்க வாகன தேவி என்ற ஒரு அற்புதமான நாடகத்தை நடையாற்றி காட்டினோம். இந்த இடத்திலே உங்களை எல்லாம் அருள்பாலிக்க காத்திருக்கின்ற இந்த அம்மன் அங்கே சிலையின் வடிவாக இருக்கின்றாள், இங்கே மனித வடிவிலே இருக்கின்றாள். எல்லோரும் வந்து கற்பூர ஆராதனை நடைபெறும். இந்த சிங்கவாகன தேவியை எல்லோரும் வணங்கி அவர் திருக்கரங்களால் தரும் உதவி பிரசாதத்தை பெற்று சென்று நெற்றில் அணிந்து இல்லத்தில் வைத்தால் சகலமும் கைகூடும் என்பது இந்த நாடகத்தின் மூலம் தெரிவிக்கக்கூடிய ஒரு ஐதீகம். அது மட்டும் அல்லாமல் வெகு நாட்களில் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் வந்து அந்த அம்மனுடைய அருளை பெற்று அவள் தரும் எலுமிச்சம் கனியை வாங்கி அருந்தினால் அவர்களுக்கு அடுத்தவரும் இந்த திருவிழாவிற்குள் குழந்தை பிறந்துவிடும் என்பதும் ஒரு ஐதீகம். வெகு நாட்களாக திருமணம் நடக்காமல் தடைப்பட்டிருக்கின்ற அந்த இதுவாக இருந்தாலும் காலை தரிசனம், அம்மன் தரிசனம், எல்லோரும் வந்து குழந்தைகள் பெரியோர்கள் எல்லோரும் வந்து அந்த அம்மன்
சுதா போனா விட்டா வாங்கி